வெல்கம் டு இந்திரா வெங்கடேசன்ஸ் கிச்சன் கும்பகோணம். இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படி வேணும்னு சொல்லிவிட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம் வாங்க. நான் ஒரு 30 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 கிராம் பெருங்காயம் கட்டியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 கிராம் புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 75 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். கருப்பு உளுந்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வறுத்த நிலக்கடலை ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 35 பட்டை மிளகா நான் இன்றைக்கி எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பட்டை மிளகா சேர்த்துக்கலாம். வாங்க அடுத்தது நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். கருவேப்பிலை இட்லி பொடிக்கு நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே நான் உருவி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நான் எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. 15 கிராம் நான் புளி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். நான் கருவேப்பிலையை இப்போ தான் நான் ஃபுல்லாகவே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி வச்சு ஃபுல்லாகவே நான் தொடச்சிட்டேன். இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டே நம்ம கருவேப்பிலையை நல்லா வதக்கிடலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கினாலே அந்த சவுண்டு கேட்கும் கருவேப்பிலைக்கு. இந்த மாதிரி சவுண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் வெளியில். கருவேப்பிலை ரெடி ஆகிடுச்சு. நல்லா வதக்கியாச்சுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பொடிக்கு நல்லா இருக்கும். பொடிக்கு நல்லா ஃபுல்லாகவே நைஸாகும். இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அடுத்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து புளியை மட்டும் நம்ம சேர்த்துருக்கோங்க உள்ளே. இதுவுமே நல்லா சிம்மில் தாங்க வச்சு வதக்கணும். சிம்மில் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். திருப்பி திருப்பி விடணும். புளியுமே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகணுங்க. இதோ இது மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். அப்போ தான் பொடி நம்ம செய்யும்போது நல்லாயிருக்கும். அடுத்து நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். பெருங்காயமும் இதே மாதிரி தாங்க நல்லா கிறிஸ்பியாக தான் வறுக்கணும். அப்போ தான் பொடிக்கு நல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து வறுபடும். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பல்லை நான் உள்ளே சேர்த்துக்கிறேங்க. ஏற்கனவே ஆயில் சேர்த்தது தான், நான் சேர்க்கவே இல்லை. பூண்டு பல் வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகணும். இதுவுமேங்க நல்லா செவந்து வரணும். சிம்மிலே தாங்க நாங்கள் இப்போ ரொம்ப நேரம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதையுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்து கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எந்த பொருளை நம்ம செஞ்சாலுமே அது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக தாங்க இருக்கும். கருகி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம 50 கிராம் நிலக்கடலை சேர்த்துடலாம். ஏற்கனவே வறுத்த கடலை தான் இது. இதையுமே நம்ம உள்ளே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். சிம்மில் வச்சே தான் நம்ம வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதையுமே பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. அடுத்து நான் பட்டை மிளகாயை நம்ம உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதக்கிட்டு இதுவுமே கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. இப்போ கடைசியாக நான் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இது எண்ணெய் சட்டியில் இருக்கிற எண்ணெயிலே கொஞ்சம் வெடிச்சு இதாகிடும். ரெடி ஆகிடுச்சு ஜீரகம். இதையுமே இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாங்க. அடுத்து நம்ம இட்லி பொடிக்கு எல்லாமே நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் பட்டை மிளகா, புளி, பெருங்காயம், அதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையுமே நான் உள்ளே சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்துடுறேங்க. புளி, மிளகாய், பெருங்காயம் 3மே வந்து மிக்ஸி ஜாரில் லேட்டாகும் மையறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து இருக்கிற மற்ற பொருளையுமே சேர்த்து நம்ம இப்போ உள்ளே சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப கொஞ்சம் குறப்பாக தாங்க அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. குழம்புல நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. இதே போல் பொடி செஞ்சு கொடுங்க. ஹெச்பி லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கணும். கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு லைட் க்ரீனாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த பொடியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கமெண்ட்ஸில் பொடி எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்கேன், ஃபாலோ பண்ணுங்கள்.